ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் டச் பண்ணால் ஆளுன்னு ஒரு ஆப்ஷனோட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸாக பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் சீரகம் ட்ரையாகவே ஒரு வானலியில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். வாசம் வர்ற அளவுக்கு ஒரு 10 பெப்பர் பால்ஸ், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு ரெட் சில்லி. எனக்கு காரம் மைல்டாக இருந்தால் போதும், அதனால் 3 மட்டும் போட்டுக்கிட்டேன். வரக்கொத்தமல்லி 1.5 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இந்த புளிச்சக்கீரை கடையில் இந்த பவுடர் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா ஆனந்த், அப்புறம் ஆர்கானிக் ஹெல்த்தி சேனல் ஃப்ரெண்டும் சொன்னாங்க. அதனால் நான் இந்த மெத்தடில் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்தது பாருங்கள். இப்போ அதெல்லாம் வறுத்தாச்சு. அது ஆறுனப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் தான் நான் செய்ய போகிறேன். ஒரு சின்ன ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டு, சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். சீரகம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு தான் கீரை எப்பவுமே வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ண கீரை இப்போ போட்டாச்சு. ஒரு கட்டு வாங்கி நான் அரை கட்டு தாங்க இப்போ போட்டு செய்கிறேன். அரை கட்டு அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன், இன்னொரு நாளைக்கு செய்யலான்னு சொல்லி. பவுட்ராக கூட செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா அந்த கலர் பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலையே மாறிடும் இந்த கீரையோட கலரு. இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிமிஷமாக கலர் மாறி பாருங்கள், ஒரு இந்த மாதிரியான ஒரு கலர் வந்துடும். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நான் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கீரை நல்லா வதங்கி விட்டுக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கீரை கொஞ்சம் வேகட்டும். நிமிஷமாக வெந்துடும். ரொம்ப தண்ணியை ஊற்றி நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதே இல்லை. கீரை பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தான் ஊற்றிருக்கேன், அரை டம்ளர் தான் இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா பொருள்லேயுமே மஞ்சத்தூள் போடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் மண் சட்டியில் கூட செய்யலாம். இப்போ நான் குக்கரில் செய்கிறேன். பாருங்கள், அதை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. நான் ஒரு கட்டுக்கு தேவையான அளவு தான் பவுட்ரு பண்ணினேன். இதில் இப்போ பாதி எடுத்து வச்சுக்குவேன், பாதி மட்டும்தான் இதோடு ஆட் பண்ண போகிறேன். கீரை நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இந்த கீரை. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது. பாதி தான் இப்போ பாருங்கள், பாதி பிரித்தாச்சு, பாதி தனியாக எடுத்து வச்சுட்டேன், பாதி மட்டும் அந்த மிக்ஸி ஜார்லேயே வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா இந்த வதங்கிடுச்சு இந்த புளிச்சக்கீரை. அதை அந்த பவுட்ரோடையே போட்டு நல்லா சும்மா ஒரே ஒரு சுற்று விப்பர் மோடில் போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம். மத்தால கடைஞ்சி கூட நீங்கள் அந்த பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த விப்பர் மோடில் போட்டு பார்க்கலான்னு தான் போட்டு பார்க்குறேன். இதில் நிறைய அயன் சத்து இருக்குதுங்க. இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரலாகவே இதில் இப்போ புளிப்பு தன்மை இருக்கிறதுனால லிவருக்கு ஒரு கிளென்சிங் மாதிரிங்க இந்த புளிச்சக்கீரை. பாருங்கள், ஒரே ஒரு சுற்றில் எவ்வளோ நைஸ் ஆகிடுச்சு. உப்பு ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு. இது நல்லா இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெயும் பாருங்கள், ஒரு 4 சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன். ரொம்ப ஓவராக எண்ணெயும் ஊற்ற போகிறதில்ல. நிறையா எண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள்லாம் கொஞ்சம் டயட்டுங்கிறதுனால அளவான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு சீரகம் போட்டாச்சு. கடுகு சீரகம் கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் அடுத்தது என்ன போடுறேன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கீரையை நல்லா வலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த தாளிப்பு வடகம், வெங்காய வடகம்னு சொல்லுவோம், அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதோடு போட்டாச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிற ஆனியனும் பூண்டு இதோடு போட்டுக்கிறேன்.
போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இதில் நிறையா மெத்தடில் செய்யலாங்க புளிச்சக்கீரை. நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாருமே போட்டும் வேக வைக்கலாம். அது மாதிரி நிறையா தொக்கு, துவையல், மசியல் அது மாதிரி நிறையா மெத்தட் இருக்குது. எப்படி செஞ்சாலுமே இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இந்த கீரை. அதனால் நான் இப்போ இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறேன். பவுட்ரு அவங்க சொன்ன அந்த குறிப்பு வச்சு நான் செய்கிறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் ரொம்ப சூப்பராக இருந்தது சாதத்தில் பிசைஞ்சி சாப்பிட்றப்ப. இப்போ இந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த புளிச்சக்கீரை அடிக்கடி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஹார்ட்டில் இருக்கிற அடைப்புகள், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக குணமாயிடும். அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குங்க. இப்போ பொடியாக கட் பண்ண கடைசியாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி தலையை கடைசியாக போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கீரையில். இது நல்லா வதங்கினதும் இப்போ அந்த கீரையை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதாங்க. நிறைய எண்ணெய் ஊற்றுறவங்க கூட ஊற்றிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஓவராக எண்ணெய் வேண்டாங்கிறதுனால நாங்கள் அளவாக ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் சாப்பிட்றக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலான்னு சொல்லி அதுவும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. சுடுசாதத்தில் போட்டு பிசைஞ்சி ஒரே 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் எண்ணெய் எப்போவுமே எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் போடுவேன் நான். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. நல்லா சுருளை பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை அரைக்கட்டு போட்டதுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ கீரை போட்டதுக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஆனால் நிறையா கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க. புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லி நான் மெசேஜும் அனுப்பியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு புளிச்சக்கீரை நீங்கள் வாங்குறப்பெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நடுவில் அந்த வெங்காயம் பூண்டு சாப்பிட்றப்ப கடிப்பட்டது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள், கலரும் கொஞ்சம் பச்சை கலர் மாறாமல் தான் கிடச்சிருக்கு எனக்கு. ரொம்ப சில டைமில் குக் பண்ணுறப்ப கலரே மாறிடும். எனக்கு அந்த மாதிரி கலர் மாறாமல் நல்ல க்ரீனிஷாகவே கிடச்சிது. டேஸ்ட்டும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பவுடரெல்லாம் போட்டு செஞ்சதுனால, அந்த பொடியை போட்டு செஞ்சது ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.